முடி வெட்டுறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புறாவா காக்கையான்னு தெரியல, ஒரு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா காக்கை குஞ்சு. மேலே காக்கைகள் கூட்டம் இருக்குது பாருங்கள், மேலே காக்கைகள் கூட்டம். ஸோ காக்கை வந்து குத்துயிரும் குலவீரமாக கிடக்குது. அதாவது கரண்ட்டில் அடிபட்டுதா இல்லை தாகத்தினால வந்து தண்ணீருக்காக வேண்டி கிடக்குதான்னு தெரில. இப்போ பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் 2 இளைஞர்கள் நிறுத்தி வண்டியை நிறுத்தி பள்ளிவாசலில் போய் ஒரு மக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் சொண்டில் ஊற்றிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. அது பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாது. ஆனால் மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த இளைஞர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் கண்டிப்பாக. ஹேட்ஸ் ஆஃப். என்னாச்சு? அது கொஞ்சம் சொண்டை திறந்து தண்ணி ஊற்றுங்க. ஒன்றும் செய்யாது, கொத்தாது. அப்படி இல்லை, அப்படி ஊற்றக்கூடாது, கையில் எடுத்து ஊற்றணும். அந்த வாய் அப்படி இப்படி ஊற்றுது, இப்படி ஊற்றுது. பதிலா கக்கலை செய்தா இப்போ பதிலா ஓரளவுக்கு உஷார் வந்துச்சு. சரி, இப்போ தண்ணிலாம் எங்கேருந்து எடுத்தியா? பள்ளியில் எடுத்தில. ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு 2 பேரும் வண்டியை நிப்பாட்டிட்டு இதுக்குன்னு மெனக்கெட்டு செய்கிறது பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தெளிவு வந்துட்டு ரொம்ப சக்கராத்தில் கிடந்ததுன்னா இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. பகிரத முயற்சி எடுத்தும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. தண்ணீர் கொடுத்தாங்க, அந்த காக்கையை வந்து இதெல்லாமல் பண்ணாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்கை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, போய் சேர்ந்துருச்சு. வருத்தத்துக்குரிய விஷயம். கரண்ட்டில் அடிபட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முதல்ல உதவிலாம் கொடுத்து பார்த்தாங்க, வாய்ப்பில்லை. அது போய் சேர்ந்துருச்சு. இன்னால் இல்லாத ஒன்றால் இல்லாது. எங்கே போகிறீங்க எல்லோரும்? தொழுவுறதுக்கா? என் காக்கை பாவம், காக்கை போய் சேர்ந்துட்டு வாயில் ரத்தம்லாம் வந்துடுச்சு. காணா காலியா மருகையா கீழே கரண்ட்டில் அடிபட்டு விழுந்துருச்சு. 2 கப்பி ஒன்று போல வச்சுருக்கோம். ஆமாம், 2 இதையும் அடிச்சு. ஆனால் தண்ணிலாம் கொடுத்தோம், நாக்கெலாம் வெளியே தெளிச்சு ஓரளவுக்கு பார்த்தோம். நாக்கு வெளியே இதெல்லாம் முடிஞ்சிச்சோ. தண்ணி கொடுத்தோம், பிரயோஜனம் எல்லாம் போயிட்டேன். பாவம் ஏன்னா பாவமாக இருக்கோம். ஓகே தம்பி, பார்ப்போம். சரி, முயற்சி பண்ணீங்க, கை கூட இல்லை. நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க? ஓகே, இந்த 2 இளைஞர்களுக்கும் முயற்சிக்கு பாராட்டுகள். ஓகே, வலைக்கும் அஸ்ஸலாம் வரகாத்துஹு. முடி வெட்டிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த நினைவு வந்து மனதை பிழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு காகம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் கடந்து போகலை. மனித நேயத்தோட ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த காகத்துக்கு வந்து தண்ணீர் கொடுத்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. சரி, இறைவனுடைய நாட்டம், அது போய் சேர்ந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல செயலை பார்த்தோம். அந்த செயலுக்கு நிச்சயமாக பாராட்டணும். அந்த இளைஞர்களை நீங்கள் வந்து பாராட்டுங்க, அவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. எனக்காக வேண்டி இல்லை, அந்த இளைஞர்களுக்காக வேண்டி ஒரு லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.